என்னையிடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளிகள் பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள் செல்லுவோம். விஜயகாந்த் அவர்கள் பில்லி சூனியத்தால் தான் வீழ்த்தப்பட்டாரா? அப்படி ஒரு பொய்யான செய்தியை சமூக வலைதளங்களில் உலாவ விட்டிருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது ட்ரெண்டிங்ல நம்பர் 1 ஓடிக்கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். ஒரு மனிதர் வீழ்த்தப்படுவதற்கு பில்லி சூனியம் தேவை என்றால் நாட்டில் யாருமே உலாவ முடியாது. பொதுவாக 99 விழுக்காடு சாமானிய மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருப்பது இயல்பு. அதில் குறைந்தபட்சம் ஒரு 20 விழுக்காடு மக்களுக்கு பில்லி சூனியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த 20 விழுக்காடு மக்களுக்கு இருக்கிற அந்த பில்லி சூனியம் நம்பிக்கையில் எவ்வளவு பேர் அதை 100 விழுக்காடு உண்மை என்று நம்புகிறவர்கள்? அதனால் எவ்வளவு பேரை வீழ்த்த முடிந்திருக்கிறது? பில்லி சூனியத்தால் ஒருவரை வீழ்த்திவிட முடியும் என்றால் நரேந்திர மோடிக்கு பில்லி சூனியம் வைங்க. ஏன்னா தொடர்ந்து அவர் 2 முறை ஜெயிச்சிட்டாரு. அந்த நபரை அழைத்து கொண்டு போய் நரேந்திர மோடிக்கு பில்லி சூனியத்தை வைக்க வைங்க. ஏன்னா தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிட்டாரு. உலக தலைவர்களுக்கெல்லாம் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அவர் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். அந்த வேலையை நரேந்திர மோடிக்கு செய்யுங்க. அந்த பில்லி சூனியத்தை கொண்டு போய் நரேந்திர மோடிக்கு வைக்க சொல்லுங்க. வீழ்த்த முடியுதா நரேந்திர மோடின்னு பார்ப்போம். விஜயகாந்தை பொறுத்தவரையில் திரைத்துறையில மிக அற்புதமாக கோலோச்சி கொண்டிருந்த மனிதர். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலில் நுழைகிறார். அரசியலில் நுழைந்த பிறகு அவருக்கு பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது. அத்தனை நெருக்கடிகளையும் அவர் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அந்த சூழலில் அவருக்கு குடும்பத்திலும் பல நெருக்கடிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் விஜயகாந்துடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இது வந்துட்டு இயல்பு. கோடிக்கணக்கான மக்கள் வாழுகின்ற நாட்டில் எத்தனை பேர் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை போன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் துறந்ததை நாம் பார்க்கவில்லை சமூகத்தில். அதில் ஒருவர் விஜயகாந்த். சாமானிய மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனவர்களை நம்மால் கண்டிருக்க முடியாது. இவர் ஒரு மக்கள் தலைவராக மக்கள் முன் பிரபலமானவர். லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய ஈகை மனத்தால் உதவி செய்திருக்கிறார். அவரால் வாழ்வு பெற்ற பல மக்கள் இன்று கண்ணீர் விட்டு கதறுவதை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய கொடைவள்ளலாக வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் இப்படி வாழ்ந்தாரா உண்மையிலேயே என்று நாம் யோசிக்கிறோம். வரலாற்றை படிக்கும் பொழுது எம்ஜிஆர் அரசியலை தாண்டி ஒரு அற்புதமாக மனிதநேயமிக்க தலைவராக திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகராக விஜயகாந்த் அவர்களும் திரைத்துறையில் இருந்த சாமானிய மக்களுக்கு ஒரு அணையா அடுப்பை உருவாக்கி அதன் மூலமாக அவரிடம் வேலை செய்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பசியார உணவளித்திருக்கிறார். அப்படி அவருடன் பணியாற்றி பசியார உணவு அருந்திய அத்தனை மக்களும் இன்று விஜயகாந்த் வீழ்ந்து விட்டார், விஜயகாந்த் இனி வரப்போவதில்லை என்ற அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் அலறுகின்ற அந்த அலறல் சத்தம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இல்லையா? இது அவருடைய ஈகை மனத்தின் உச்சத்தை காட்டுகிறது இல்லையா? இதை பற்றி பேசுங்கள். தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை பரப்பாதீர்கள். விஜயகாந்த் அவர்கள் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு விட்டார் என்பது எப்பொழுதோ தெரிந்து விட்டது. ஏனென்றால் அவருக்கு வந்துட்டு நிமோனியா பிரச்சனை தொடர்ந்து அவரை துன்புறுத்தி கொண்டிருந்திருக்கிறது. அந்த நிமோனியா பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வர முடியாததுனால தான் அவருக்கு எவ்வளவோ உயர்தர சிகிச்சைகள் எல்லாம் அயல் நாடுகளுக்கு கொண்டு சென்று கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார். விஜயகாந்த் அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவருடைய உடலில் இருந்த சில உறுப்புகள் அவருக்கு பாதிக்கப்பட்டு விட்டதால் அந்த உறுப்புகள் சுவாச பிரச்சனையில் சப்போர்ட் செய்ய தவறியதால் அவருக்கு இறப்பு நேர்ந்து விட்டது. அவரை பில்லி சூனியத்தால் வீழ்த்துகின்ற அளவிற்கு வலிமை குறைந்த மனிதர் அல்ல. கடவுள் நம்பிக்கை இருந்த ஒரே காரணத்தினால அவருக்கு பில்லி சூனியம் வைத்துதான் அவரை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொல்லுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவருக்கு பில்லி சூனியம் வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் அவ்வளவு பெரிய எதிரிகள் யார் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. இன்னொரு விஷயம், யூடியூபர் மாரிதாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு.
விஜயகாந்த் அவருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் திமுக தான் அப்படின்னு அதை மறுக்க முடியாது. விஜயகாந்துடைய வீழ்ச்சிக்கு திமுக தான் காரணம்னு சொன்னதை மறுக்க முடியாது. அது 100% மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா விஜயகாந்துடைய திருமண மண்டபத்தை இடித்து தள்ளியது கருணாநிதி. அந்த திருமண மண்டபத்தை அவர்கள் இடித்து தள்ளிய பொழுது விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மனக்குமுறலை அப்படியே பத்திரிகையாளரிடம் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் அரசியல் கட்சி தொடங்கினார். அதுவெல்லாம் தனி வரலாறு. ஆனால் அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் கூட இந்த சம்பவம் ஒரு காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் மறுக்க முடியாது. அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட்ட காலத்திற்கு பிறகுதான் அவர் அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார் என்று கூறப்பட்டது. அதன் பிறகு அரசியல் கட்சியை தொடங்கினார். அரசியல் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் இருந்த இருபெரும் ஆளுமைகளுக்கு மத்தியில ஜெயலலிதா, கருணாநிதி இந்த இருபெரும் ஆளுமைகளுக்கு மத்தியில ஒரு தனிப்பெரும் மனிதராக வலம் வந்தார். இதையெல்லாம் மறுக்க முடியாது. அந்த இரண்டு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அலறினார்கள் விஜயகாந்தை கண்டு. இதையெல்லாம் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் இவர் எப்பொழுது 3வது இடத்திற்கு வந்து தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அமர்ந்தாரோ அப்பொழுதே திமுக விஜயகாந்தை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்து விட்டார்கள். அந்த ஆயுதம் ஊடகம். அந்த ஊடகத்துறையை சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு விஜயகாந்தை தொடர்ந்து மிரட்டியது மறுக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு முறையும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள், திமுகவை சார்ந்த செய்தியாளர்கள், திமுகவின் அடிவரடிகள், திமுகவின் அடிமைகள், திமுகவின் அடிமை கைகூலிகளாக செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் எல்லாம் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களை செய்தியாளர் சந்திப்பிலே அவரிடம் 2015 காவிரி பிரச்சனைக்காக பிரதமரை சந்திக்க சென்று டெல்லியில போய் ஜெயா டிவி செய்தியாளர்கள் விஜயகாந்திடம் கேள்வி எழுப்பிய போது அடிச்சிருவம் பார்த்துக்க அப்படின்னு சேர தூக்குனது, அந்த விஷயத்தை தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் அவரை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. அதை ஒரு பிரச்சனையாக உருமாற்றி விஜயகாந்த் காமெடி பீஸாக தமிழ்நாட்டில் மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தது இந்த திமுகவின் ஊடக அடிவருடிகள் என்று சொன்னால் மறுக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த சூழ்நிலையிலெல்லாம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அயல் நாடுகளுக்கெல்லாம் அழைத்து சென்று சிகிச்சை கொடுத்தார். இருந்தும் அவருக்கு சிகிச்சையில் முன்னேற்றம் கிடைக்காததால் தொடர்ந்து அவர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். பல ஆண்டுகள் அவர் அரசியல் களத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்குகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவருக்கு நிமோனியா பிரச்சனை தான் தொடர்ந்து அவரை துன்புறுத்தி கொண்டே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் வென்டிலேட்டர் மூலமாக அவருக்கு சுவாசம் செலுத்திய பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் ஒத்துழைக்க தவறியதால் மரணத்தை தழுவ நேர்ந்திருக்கிறது திரு விஜயகாந்த் அவர்கள். இப்படிதான் அவர் உடல் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவி இருக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் வில்லி சூனியத்தால் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு சாமானிய எளிய மனிதர் அல்ல. மக்கள் மீது இரக்க மனம் படைத்த இரும்பு மனிதராகத்தான் தமிழகத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வலம் வந்தார் என்பதை அரசியல் களத்தில் அவர் கோலோச்சிய காலகட்டத்தில் நாம் அவரை பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அவர் மரணத்தை தழுவிவிட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத பொய்யான செய்திகளை வில்லி சூனியத்தால் தான் விஜயகாந்தை வீழ்த்தி விட்டார்கள் என்று பொய்யான செய்தியை பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாரிதாஸ் மேற்கோள் காட்டியதை போல இன்னும் சில செய்தியாளர்கள் பேசியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கணினி காலத்தில் கூட பில்லி சூனியத்தை நம்புகின்ற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியும் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியும் மீண்டும் தமிழ்நாட்டில் வராத மாதிரி பில்லி சூனியத்தை வச்சு இவங்க 2 பேரையும் வீழ்த்திருங்க, தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். அந்த வேலையை யாருன்னா செய்யுங்க. ஏன்னா அதன் மேல உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தா, விஜயகாந்தை வீழ்த்தியது பில்லி சூனியம் தான் என்பது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, இந்த 2 பேரையும் வீழ்த்துறதுக்கு பில்லி சூனியத்தை கொண்டாந்து வையுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.